இதே கடந்த நிதி ஆயோக் கூட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா முதலமைச்சர் வந்து கலந்து கொள்ளாம இருந்ததுக்கு ஒரு காரணத்தை சொல்றாரு. இன்றைக்கும் அதே காரணத்தோட தானே இருக்கு. இந்தியாவே திமுக என்ன செய்யுதோ அதை தான் விமர்சனம் பண்றாங்க. இல்ல, கடந்த முறை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சரா இருந்தப்ப இதே மாதிரி தான் டெல்லிக்கு போனாரு. அன்னைக்கு வந்து திமுக இதே மாதிரி விமர்சிச்சது இல்லையா எடப்பாடி பழனிசாமிய? தவறுந்து ஊழ்ந்து குனிந்து காலை தொட்டு முதலமைச்சர் பதவி பிடித்த எடப்பாடி வேறு, கருவிலே அரசியலை கற்று அரசியல்வாதியாக வளர்ந்து கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு மேலான பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரராக இருந்து முதலமைச்சரான திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் வரலாறு வேறு. நேற்று ஆந்திராவினுடைய துணை முதலமைச்சர் திரு பவன் கல்யாண் அவர்கள் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலினுடைய தேவை என்ன அப்படின்ற அடிப்படையில நம்ம சென்னைக்கு வந்து வந்திருந்தாரு. அதுல ஒரு குறிப்பிட்ட விஷயம் என்னன்னா, கடந்த காலத்துல முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் வந்து இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்து ஆதரிச்சாரு. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா திமுக வந்து இதை எதிர்க்குது. பவன் கல்யாண் வந்து அரசியல்ல ஒரு முதிர்ச்சி இல்லாதவர். சினிமாவில் நடித்து கொண்டிருந்தவர் திடீர் அதிர்ஷ்டத்தால் சந்திரபாபு நாயுடுடன் கூட்டணி சேர்ந்து இன்னைக்கு துணை முதலமைச்சர் ஆயிருக்கிறார். அவருக்கு ஒரே நாடு ஒரே தேர்தலும் தெரியாது, திமுக வரலாறும் தெரியாது. இல்ல 71 வரைக்கும் ஒரே மாதிரி தானே தேர்தல் நடந்தது. இல்ல 71 வரை நடந்த தேர்தலுடைய செட்டப் வேற. இப்ப இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் எல்லாம் வந்த பிறகு பவன் கல்யாண் அவர்கள் வந்து அந்த செய்தியாளர் சந்திப்புல பேசும் பொழுது, ஒருவேளை தமிழ்நாட்டுல வந்து பிரச்சாரத்துக்கு நயனா நாகேந்திரன் அவர்கள் கூப்பிட்டாங்க, பாஜக தலைமை கூப்பிடும் அப்படின்னா நிச்சயமா அதுக்காக நான் பிரச்சாரத்துக்கு வருவேன் அப்படின்றத பவன் கல்யாண் சொல்லியிருந்தாரு. இதே பாரதிய ஜனதாவிற்கு நமீதா போன்ற நடிகைகள்லாம் பிரச்சாரம் பண்ணியே பாரதிய ஜனதாவால ஒற்றை இலக்கத்தை தாண்ட முடியல. பவன் கல்யாண் வந்து பிரச்சாரம் பண்ணி கூடுதல் சீட்டு வாங்குவார்னு சொன்னா அது இந்த ஆண்டினுடைய மிகப்பெரிய ஜோக்காகும்.